தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நாட்டையே உலுக்கிய மும்பை ரயில் குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரையும் விடுதலை செய்வதாக மும்பை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி பரபரப்பான மும்பை நகரில் மின்சார ரயில்களில் பலரும் தங்களது வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். அன்றுதான் அந்த மறக்க முடியாத கொடூர சம்பவம் அரங்கேறியது. மாலை சரியாக 6:24 மணிக்கு மேற்கு ரயில்வே வழித்தடத்தில் இயக்கப்பட்ட மின்சார ரயிலின் முதல் வகுப்பில் குண்டு வெடித்தது. முதல் குண்டு வெடித்த அடுத்த 11 நிமிடங்களில் மாட்டுங்கா ரோடு, மாகிம், பாந்த்ரா, கார் ரோடு, ஜோகேஸ்வரி, பயந்தர், போரிவிலி என 7 இடங்களில் மின்சார ரயிலுக்குள் வைக்கப்பட்டுள்ள பிரஷர் குக்கருக்குள் இருந்த வெடிகுண்டுகள் வெடித்தன. இந்த குண்டு வெடிப்பில் 189 பேர் உயிரிழந்தனர். 700க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. மனித உடல்களும் ரயில் பெட்டிகளும் சிதறி காணப்பட்ட அந்த அதிர்ச்சி காட்சிகள் இன்றளவும் மும்பை மக்களின் மனதில் நீங்காத வடுவாகவே உள்ளது. மும்பை ரயில் குண்டுவெடிப்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 13 பேரை கைது செய்தனர். கைதானவர்கள் சிமி பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுடன் இணைந்து இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்தது. இந்த வழக்கானது மும்பை சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வெளியானது. 200 சாட்சிகளிடம் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் கைதான 13 நபர்களில் ஒருவர் நிரபராதி என வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். மீதமுள்ள 12 பேர்களில் 5 பேருக்கு தூக்கு தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி மும்பை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பீகாரைச் சேர்ந்த கமல் அன்சாரி, மும்பையைச் சேர்ந்த முகமது பைசல், அதார் ரகுமான் ஷேக், எத்தேஷாம் குத்புதீன் சித்திக், நவீன் ஹுசேன் கான், ஆசிப் கான் ஆகிய 5 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றவாளிகளின் தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி மாநில அரசு சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசும் அந்த 5 பேர்களையும் தூக்கிலிட தயாராகி வந்தது. இந்நிலையில் 12 பேரும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். விசாரணையை முடித்த மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை மட்டும் தள்ளி வைத்தது. அதற்குள் கொரோனா தொற்றின் போது 2021ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை கைதியான பீகாரைச் சேர்ந்த கமல் அன்சாரி சிறையிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் நீதிபதிகள் அனில், ஷியாம் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கில் தற்போது மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரும் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதிகள் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தீர்ப்பு குறித்து பேசிய நீதிபதிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சந்தேகம் இல்லாத சாட்சியங்களை அளிக்க அரசு தரப்பு தோல்வியடைந்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்தார்கள் என்பதை நம்புவது கடினமாக உள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஒப்புதல் வாக்குமூலத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்களை சித்திரவதை செய்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 19 ஆண்டுகள் சிறையில் இருந்த 11 பேரும் விரைவில் வீடு திரும்ப உள்ளனர். மும்பை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.